வெல்கம் டு அதியமான் வாரியர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் நம்பர் 12 பார்க்க போகிறோம். தமிழ் பொற்கிளி சீரியஸில் 12வது வீடியோ. இந்த சீரியஸில் டோட்டலாக 5000 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். 5000 கொஷினும் ஃப்ரீ டெஸ்ட்டாக யூடியூப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய மதிப்பெண் 25 வினாக்களுக்கு எவ்வளோ கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கேன்றதை கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான லிங்க் அதே போல் கொஷின் ஆன்சர் பிடிஎஃப்கான லிங்க் எல்லாமே டெலகிராமில் அப்டேட் பண்ணுவேன். மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னாலும் டெலகிராமில் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். எவ்வளோ மதிப்பெண் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் டேக்கு நியூ பேட்ச் டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 850 அப்படின்ற ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும். இதே வீடியோஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 1900 அப்படின்ற ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி சேனலில் அப்டேட் பண்ணியிருப்போம். இந்த ஃப்ரீ டெஸ்ட் ஒவ்வொரு டார்கெட்லையும் 20 டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்லையும் 25 வினாக்கள். டோட்டலாக 5000 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெத்தடில் தான் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் புக்லெட் வேணும் அப்படின்னா 92 கொஷின் பேப்பர் இருக்கக்கூடிய அந்த புக்லெட் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும். நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. வேறு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான புத்தகங்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, அதே சயின்ஸ், தமிழ், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இந்த மாதிரி புக்ஸ் வேணும் அப்படின்னாலும் அதே நம்பர் காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. கொஷின்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி பாருங்கள். ஊர் பெயரின் மருவை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூர், நஞ்சை, புஞ்சை, தஞ்சை, புதுகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான ஆன்சர்னா தஞ்சாவூர் அப்படின்ற சொல்லுக்கு தஞ்சை அப்படின்றது தான் மரு. சரிங்களா? தஞ்சாவூரின் மரு என்ன? தஞ்சை. அடுத்த கேள்வி பாருங்கள். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒஞ்சி, 9, 1, 100, 1000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். அப்போ ஒஞ்சி அப்படின்றது சரியான தமிழ் சொல் என்ன? 1. சரிங்களா? அப்போ பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் அப்படின்னு வரும்போது ஒஞ்சி அப்படின்ற சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் 1. அடுத்து, உனக்கு பாட தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு ஆட தெரியும் என்று கூறுவது உருவது கூறல் விடை, இனமொழி விடை, உற்றது உரைத்தல் விடை, வினா எதிர் வினாதல் விடை. ஸோ சரியான ஆன்சர் என்ன பாருங்கள். உனக்கு பாட தெரியுமா என்ற வினாவிற்கு ஆட தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. அதற்கு இனமான இன்னொன்ற சொல்கிறாங்க. அப்போ பாட தெரியும் தான் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆட தெரியும் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன வகையான விடை? இனமொழி விடை. உனக்கு பாட தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு ஆட தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. ஆப்ஷன் பி. அடுத்து, கலை சொல்லின் பொருளை அறிந்து பொறுத்துக்க. டிசீஸ், சைடு எஃபெக்ட், ஜெனி, அலர்ஜி, மரபணு, ஒவ்வாமை, பக்க விளைவு, நோய். சரியான ஆன்சர் என்ன? மேட்ச் பண்ணி பார்க்கலாம். டிசீஸ் அப்படின்னா என்னது? நோய். அப்போ 4. சைடு எஃபெக்ட் அப்படின்னா பக்க விளைவு. ஜெனி அப்படின்னா மரபணு. சரிங்களா? ஜென்ரேஷன் சொல்கிறோம் இல்லையா, ஜெனட்டிக் சொல்கிறோம் இல்லையா. அலர்ஜி ஒவ்வாமை, டிசீஸ் நோய், சைடு எஃபெக்ட் பக்க விளைவு, ஜெனி மரபணு, அலர்ஜி ஒவ்வாமை. அப்போ சரியான ஆன்சர் 4, 3, அதே போல் 1, 2. சரிங்களா? ஆப்ஷன் ஏ. டிசீஸ் நோய், சைடு எஃபெக்ட் பக்க விளைவு, ஜெனி மரபணு, அலர்ஜி ஒவ்வாமை. அடுத்து, சரியான கலை சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. என்ன கொடுத்துருக்காங்க? லீடர்ஷிப். சரியான கலை சொல்லை தேர்ந்தெடுக்க. லீடர்ஷிப் அப்படின்னா தலைமகன், தனித்துவம், தலைமை பண்பு, தலைமை பொறுப்பு. நமக்கு சரியான ஆன்சர் என்ன? லீடர்ஷிப் அப்படின்னா தலைமை பண்பு. தலைமகன் இல்லை, தலைமை பண்பு. லீடர்ஷிப் அப்படின்னா தலைமை பண்பு. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. செயற்பாட்டு வினை தொடரை கண்டறிக. பத்திரம் பதிவு செய்யப்பட்டது, பத்திரம் பதிவு செய்தான், பத்திரம் பதிவு செய்தால், பத்திரம் பதிவு செய்யவில்லை. நமக்கு சரியான ஆன்சர் என்னது? செய்யப்பட்டது அப்படின்னு வரணும். சரிங்களா? பத்திரம் பதிவு செய்யப்பட்டது. ஏன்? செயற்பாட்டு வினைத்தொடரை கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ பட்டது அப்படின்னு முடியணும். செயற்பாட்டு வினைத்தொடர், பத்திரம் பதிவு செய்யப்பட்டது. அடுத்து, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. தன் வினைத்தொடரை கண்டறிக. தன் வினைத்தொடர் தானாக செய்யணும். பதவியை விட்டு விலக்கப்பட்டான் வராது, பதவியை விட்டு நீக்கப்பட்டான் வராது, பதவியை விட்டு நீக்கினான் வராது. நீக்கினான் வேற, நீங்கினான் வேற. பதவியை விட்டு நீக்கினான் வராது, பதவியை விட்டு நீங்கினான், அவனே நீங்கிட்டான். அப்போ தன் வினை தொடர். பதவியை விட்டு நீங்கினான், விலக்கப்பட்டான் வேற ஒருத்தர் செய்கிறாங்க, நீக்கப்பட்டான் வேற ஒருத்தர் செய்கிறாங்க, நீக்கினான் வேற ஒருத்தர் செய்கிறாங்க, நீங்கினான் அவனே பதவி விட்டு போயிடுறான். அப்போ பதவியை விட்டு நீங்கினான் அப்படின்றதான் தன்வினை. பதவியை விட்டு நீங்கினான் தன்வினை. விடைக்கேற்ற வினா அமைக்க. அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும்.
அரசுக்கு யார் வரி செலுத்த வேண்டும், தவறாமல் வரி செலுத்த வேண்டுமா, அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும், அரசுக்கு யாரெல்லாம் வரி செலுத்த வேண்டும். அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். அப்போ கேள்வி என்ன வரணும், அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும், என்ன செலுத்தணும், வரி செலுத்தணும். அப்போ வினா என்னவா அமையணும், அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும், வரி செலுத்த வேண்டும். ஆப்ஷன் சி. அடுத்து, உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கவிதை எழுத தெரியும். முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, அதற்கு இனமான வேற ஒன்றை சொல்கிறது. அப்போ என்ன சரியான ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கவிதை எழுத தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடியது இனமொழி விடை. இனமொழி விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்றதுக்கு என்ன சொல்கிறோம், கவிதை எழுத தெரியுமா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது இனமொழி விடை. சொற்கள் முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட தொடரை கண்டறிக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று, குளத்தில் பூக்கும் மல்லிகை மலர் அன்று, பூக்கும் மலர் குளத்தில் மல்லிகை அன்று, மல்லிகை மலர் பூக்கும் குளத்தில் அன்று. சரியான ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே கொடுத்துட்டாங்க. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. தாமரை தான் குளத்தில் பூக்கும், சரிங்களா. அப்போ மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் என்று. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர், சரிங்களா. இது கேட்கலாம். ஆப்ஷன் ஏ ஆன்சர், சரியா. அடுத்து, சரியான தொடர் எது, கண்டறிந்து எழுதுக. போராடி கொண்டே மனிதன் இருக்கின்றான் இயற்கையோடு, இயற்கையோடு இருக்கின்றான் மனிதன் போராடி கொண்டு, மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டு இருக்கிறான், போராடி இருக்கிறான் மனிதன் இயற்கையோடு கொண்டே. நமக்கு சரியான ஆன்சர் என்ன, மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான். அப்போ ஆப்ஷன் சி, மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான். அடுத்து 12, சரியான தொடர் எது, கண்டறிந்து எழுதுக. இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள். பரிசு பெற்றால் பாடியதால் இனிமையாக இலக்கியா. இலக்கியா பாடியதால் பரிசு பெற்றால் இனிமையாக, பாடியதால் இலக்கியா பரிசு பெற்றால் இனிமையாக. நமக்கு சரியான ஆன்சர் என்னது, இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றார். சரியான தொடர் எது, இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள். ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். இலக்கியா பாடியதால் பரிசு பெற்றாள், இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள். அடுத்து, அகர வரிசைப்படுத்துக. ஒழுக்கம், உயிர், ஏது, எளிமை. உயிர், எளிமை, ஏது, ஒழுக்கம். எளிமை, ஏது, உயிர், ஒழுக்கம். ஏது, ஒழுக்கம், எளிமை, உயிர். அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, உயிர், எளிமை, ஏது, ஒழுக்கம். அகர வரிசையில் எது சரியான ஆன்சர், ஆப்ஷன் பி, உயிர், எளிமை, ஏது, ஒழுக்கம். வேர் சொல்லுக்கு உரிய வினையாளனின் பெயரை காண்க. தா, தந்தவன், தந்தான், தருதல். தா அப்படின்றது வேர் சொல், அதற்கு வினையாளன் பெயர்னா அந்த செயலை செய்தவரை குறிக்க வேண்டும். அப்போ தந்தவன். தா அப்படின்னா தந்தவன், அதற்கான இணையான வினையாளன் பெயர் தந்தவன். பண் அப்படின்ற சொல்லுக்கு இணையற்ற சொல் எது, பா என்ன சொல்லுக்கு இணையற்ற சொல் எது, இசை, பாடல், ஓசை, பணி. இசை, பாடல், ஓசை, பணி. ஆப்ஷன் டி, சரிங்களா. பண் அப்படின்ற சொல்லுக்கு இணை இல்லாத சொல் எது, பணி. ஏன்னா இது வந்து பணினா என்னது, வேலை செய்கிறது. மேலே இருக்கிறது எல்லாமே பண்ணோடு இசைத்தான் அப்படின்னது. பண்ணா பாடல், பாடல், ஓசை, இசை, இது எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகுது. பண் பன்னு இல்லை, சாப்பிட்ற பன்னு இல்லை. பண் அப்படின்னா இசையை குறிக்கும், பாடக்கூடிய பாடலை குறிக்கும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், பாணன் அப்படின்னு சொல்கிறோம். பாணன் பாடல் பாடினான் அப்படின்னு சொல்கிறோம். ஓசையை குறிக்கும். பண்ணோடு கலந்து பாரமா, அப்போ இசையோடு கலந்து, ஓசையோடு கலந்து, சரியா. அடுத்து, பொருளை புரிந்து கொண்டு தொடரை நிறைவு செய்க. நிலத்துக்கு அடியில் கிடைக்கக்கூடிய டேஸ் யாவும் அரசுக்கு சொந்தம். புதையல், மன்றல், புதைத்தல், புத்தகம். நமக்கு என்னது, புதையல் அப்படின்றது தான் சரியானது. பொருளை புரிந்து கொண்டு தொடரை நிறைவு செய்க. நிலத்துக்கு அடியில் கிடைக்கக்கூடிய டேஸ் யாவும் அரசுக்கு சொந்தம். புதையல் அனைத்தும் அரசுக்கு சொந்தம். அடுத்து, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பூ டேஸ் வீசும். மனம், மனம், மன்னம், மனனம். பூ மனம் வீசும். பூ என்னது, மனம் வீசும். சரியான விடை என்னது, பூ மனம் வீசும். ஆப்ஷன் ஏ, மனம் வீசும். அடுத்து, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. வன பாதுகாவலர், வன விலங்குகள், காடு, வனவியல். வைல்ட் அனிமல்ஸ், ஜங்கிள், ஐலாண்ட், ஃபாரஸ்ட்ரி. அப்போ ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எதுன்னு தான் கேட்குறாங்க. வனவியல் அப்படின்னா ஃபாரஸ்ட்ரி, இதுதான் சரியாக மேட்சாக இருக்குது. மீது எல்லாமே தப்பாக இருக்குது. வன பாதுகாவலரும் தப்பாக இருக்குது, வன விலங்குகள் தப்பாக இருக்குது, காடு தப்பாக இருக்குது.
வனவியல் அப்படின்னா ஃபாரஸ்ட்ரி, வனவியல் சம்மந்தமாக கோர்ஸே இருக்குது. அடுத்து சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆந்தை அலரும், கூவும், அகவும், பேசும். ஆந்தை அப்படின்னு என்னது? அலரும். சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆந்தை அப்படின்னா என்னது? அலரும். ஆந்தை அலரும். சரியா? அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. கிணறு, சித்தம், ஆழி, ஊழி. கேணி, உள்ளம், கடல், உலகம். ஊழி அப்படின்னது பொருந்தாத சொல் தான் கேட்குறாங்க. ஊழி அப்படின்னா உலகம் கிடையாது. சரியா? அது காலம். சரியா? காலத்தை குறிப்பிட்டு தான் ஊழி. கிணறு, கேணி சரியாக இருக்குது. சித்தம், உள்ளம் கரெக்டாக இருக்குது. ஆழி, கடல். சரியா? பொருந்தாத சொல் எது? ஊழி அப்படின்றது. ஊழினா உலகம் கிடையாது, அது ஒரு காலம். சரியா? அடுத்து பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. உரிச்சொல் அல்லாதது அப்படின்னு கேட்குறாங்க. சில, தட, தவ, சால. சரியா? சில அப்படின்றது உரிச்சொல் அல்லாதது. மீதி மூணுமே கரெக்டாக தான் இருக்குது. அப்போ உரிச்சொல் அல்லாதது சில. ஆன்சர் என்னது நமக்கு? ஆப்ஷன் ஏ, சில அப்படின்றது தான் சரியான ஆன்சர். சரியா? பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க, அல்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ சில. இடம் வகை அறிந்து பொருந்தா சொல்லை எழுதுக. யான், அவர், யாம், யாங்கள். இடம் வகை அறிந்து பொருந்தா சொல்லை கண்டறிக. யான், அவர், யாம், யாங்கள். அவர் அப்படின்றது தான் பொருந்தாத சொல். யான், யாம், யாங்கள் இது எல்லாமே சரியாக பொருந்தக்கூடியது. சரிங்களா? யான் என்ன சொல்லிக்கிறோம், யாங்கள் அப்படின்னு என்ன சொல்லிக்கிறோம், யாம் அப்படின்னு என்ன சொல்கிறோம், அவர் அப்படின்னா முன்னாடிக்கிறவங்கள சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து அருகுற என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தருக. அருகில், தொலைவில், அண்மையில், தொன்மையுள். அருகுற அப்படின்னா அதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கணும். அருகுற அப்படின்னா அருகாமையல் அப்படின்னு அர்த்தம். அருகில் அப்படின்றதான் அருகுற அப்படின்னு அர்த்தம். இதுவே அதுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எதிர்ச்சொல் என்னது? தொலைவில். அருகுற அப்படின்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் என்னது? தொலைவில் அப்படின்றது. சரிங்களா? இதை மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் எழுதுக. இதழ், நாளிதழ், பொறுப்பு, வனப்பு, வெறுப்பு. உதடு, உயரம், பொறுப்பு, மனை. சரியா? நாளிதழ் அப்படின்னு என்னது? உதடு வராது. சரியா? ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள். இதழ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? நாளிதழ் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கீழ் உதடு, மேல் உதடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ இதழ் அப்படின்றது உதடை குறிக்கக்கூடியது. சரியா? நாளிதழ் அப்படின்றதும் இதழை குறிக்கக்கூடியது. மீதி எல்லாமே தவறாக இருக்குது. ஏன்னா நமக்கு சொல்ல என்ன கொடுத்துருக்காங்க? இதழ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரியா? நாளிதழ், உதடு. அடுத்து ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள். குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? தன்மை, தன்னம், தன்மை, தனிப்பு. குளிர்ச்சி, சாந்தம், மென்மை இந்த சொற்கள் எதனை குறிக்கக்கூடியது? தன்மையை குறிக்கும், அதாவது குளிர்ச்சியை குறிக்கக்கூடியது. சரியா? அங்கேயே கொடுத்துருக்காங்க குளிர்ச்சி அப்படின்ட்டு. ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள். தன்மை, ஆப்ஷன் ஏ, தன்மை. சரியா? சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ 25 வினாக்கள் பார்த்துருக்கோம். 25 வினாக்களுக்கு நீங்கள் எவ்வளோ கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்றத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் புதுசாக படிக்கிறீங்க, தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க. வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நியூ வீடியோ கிளாஸஸும் போயிட்டுருக்கு, அதே போல் டெஸ்ட் பேட்சும் போயிட்டுருக்கு. இந்த பிடிஎஃப் இப்போ நம்ம பார்த்த வீடியோவுக்கான கொஷின் அண்ட் ஆன்சர் பிடிஎஃப் வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலகிராமில் இது வரையும் ஜாயின் பண்ணாதவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் ஃப்ரீ கொஷின்ஸும் அப்டேட் பண்ணுவோம், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றியுடன் அதிகமான வாரியர்ஸ். நன்றி, வணக்கம்.